இதில் இல்லை, இது எல்லாத்தையும் தூண்டி விடுறது யார் தெரியுமா? நீங்கள் உள்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறாரு தெரியுமா? திமுக அரசாங்கம். திமுகவுடைய தூண்டுதலில் தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்குது. எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம். திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்தில் முதலீடு வருது, அந்த மாதிரி அவங்க பெருமையாக பேசுகிறாங்க, என்னோட ஆட்சி சாதனைன்னு. அதாவது சீனின்னு எழுதிட்டு நக்குனா இனிக்காது, அது நடைமுறையை கொண்டு வரணும், அவ்வளோதான். இதில் இல்லை, இது எல்லாத்தையும் தூண்டி விடுறது யார் தெரியுமா? நீங்கள் உள்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறாரு தெரியுமா? திமுக அரசாங்கம். திமுகவுடைய தூண்டுதலில் தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்குது. எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம். திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்தில் முதலீடு வருது, அந்த மாதிரி அவங்க பெருமையாக பேசுகிறாங்க, என்னோட ஆட்சி சாதனைன்னு. அதாவது சீனின்னு எழுதிட்டு நக்குனா இனிக்காது, அது நடைமுறையை கொண்டு வரணும், அவ்வளோதான். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணாமலை அவர்கள் தொடர்பான கேள்வியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் எழுப்பிய பொழுது அனைத்திற்கும் காரணம் திமுக அரசுதான் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்தும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், செங்கோட்டையன் அவர்களை இயக்குகிறாரா அண்ணாமலை தொடர்பான கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். எதன் அடிப்படையில் அவருடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்? விரிவான விவரங்கள். கௌதமி, தூத்துக்குடியிலே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவ்வாறு செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். குறிப்பாக தற்போது அதிமுக பாஜக கூட்டணி இடையே குழப்பம் ஏற்படுகிறது. செங்கோட்டையன் வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், கூட்டணிக்கு எதிராக பேசுகின்றார், குறிப்பாக அதிமுக தலைமைக்கு எதிராக பேசுகின்றார். இவ்வாறு பல பிரச்சனைகள் நடைபெறுகிறது. இதற்கு காரணம் அண்ணாமலையா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இதற்கு காரணம் அண்ணாமலை அல்ல, திமுக தான் காரணம் என்ற ரீதியிலே அவர் பதிலளித்திருக்கின்றார். இங்கு நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் இதை அனைத்திற்கும் காரணம் திமுக தான் பின்னால் இருந்து பல வேலைகளை செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் செங்கோட்டையன் பத்திரிகையாளர்களை சந்தித்ததற்கும் அவர் டெல்லி சென்றதற்கும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் திமுக தான் காரணமா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. நயினார் நாகேந்திரன் எந்த அடிப்படையிலே திமுக மீது குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்? இது வெறும் அரசியல் காரணங்களுக்காக இது போன்று திசை மாற்றும் வேளையில் நயினார் நாகேந்திரன் இந்த பதிலை குறிப்பிடுகிறாரா, அல்லது அவர்களுக்கு உண்மையிலேயே திமுக மீதுதான் சந்தேகம் இருக்கிறதா என்பது குறித்த விளக்கங்கள் எதையும் அவர் சொல்லவில்லை. அண்ணாமலை இந்த பிரச்சனையிலே பின்னால் இருக்கிறார். அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு விட்டார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆதரவாளர்களாக கருதப்படக்கூடிய கூட்டணி கட்சியினர் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோருக்கெல்லாம் இந்த கூட்டணியில இடமில்லை என்று அவர்களுக்கு அதிருப்தியின் காரணமாக வெளியேறி இருக்கிறார்கள். தன்னுடைய ஆதரவாளர்களும் தானும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பழிவாங்கும் நோக்கில் தான் அண்ணாமலை இவ்வாறு செங்கோட்டையன் போன்றோரை தூண்டி விடுகின்றார், பலரை அணிதிரட்டுகின்றார், மறைமுகமாக இந்த வேலைகளை செய்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில இருக்கக்கூடிய நிலையில் அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் திமுகவின் மீது தற்போது இந்த பழியை போட்டிருக்கிறார். அது உண்மையா என்ன என்ற விவரங்களை எல்லாம் நயினார் நாகேந்திரன் தான் தொடர்ந்து விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.